ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். மேச ராசி 2026 மே 18ஆம் தேதி 18th அப்புறம் இந்த மேச ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ராசியில இருக்கிற செவ்வாய், இப்ப பாருங்க, செவ்வாய் தோஷம் கேன்சல் ஆயிடும். செவ்வாய் மேசத்துல நீச்சமானா, அதுக்கப்புறம் மகர ராசியில இருந்தா எக்ஸால்டட் ஆனா அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி? திருமண யோகம். ரெண்டாவது உடம்பு பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா அது சரியாயிடும். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், இதுக்கு சதுர்த்த பாவத்தை அது பார்க்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எஸ்டேட் வாங்குறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட். இது எல்லாமே சரியாகிற சான்சஸ், இது எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சான்சஸ். ப்ராப்பர்ட்டியை நீங்க ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இருந்து அங்கே கூட சான்சஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ஈஸியா நடக்கும். அஷ்டம பாவத்தை இந்த செவ்வாய் பார்க்கும்போது யூஸ்வலா பூர்வீக சொத்து கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கும். ரெண்டாவது திருமண யோகம் கூட அதிகமா இருக்கு. எதுக்குன்னா, 7th லார்டு சுக்கிரன் 3வது வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆகிற யோகம், நல்ல சம்பந்தம் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் லவ் மேரேஜ்க்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. இந்த டைம் பீரியட் லவ் மேரேஜுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் உங்க வீட்டுல கிடைக்கலாம். மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ் இருந்தா திருமண வாழ்க்கையில அது சரியாகிற சான்சஸ் இருக்கு. கரியர் நாம பார்த்தா தசம பாவத்தோட லார்டு சனி 12th ஹவுஸ்ல இருக்கிறது அவ்வளவு பாசிட்டிவ் கிடைக்காது. ஆனா வெறும் வெளிநாட்டு ஜாப் யாரும் தேடுறீங்களோ, வெளிநாட்டுக்கு போற, வெளிநாட்டு ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றது நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் த அப்ராட் ஜாப்ஸ். ஆனா யூஸ்வலா ஜாப் பார்க்கும்போது இடம் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் யார் ட்ரை பண்றீங்க, இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மேசராசில பிறந்தவருக்கு. ஆனா புது ஜாப் கிடைக்கிறது, இன்டர்வியூஸ்ல சக்சஸ், இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் நாம பார்த்தா 5th லார்ட் இன் த 2nd ஹவுஸ், 4th லார்ட் இன் த 2nd ஹவுஸ், அதுக்கப்புறம் 6th லார்ட் இன் த 2nd ஹவுஸ். இது எல்லாமே பணத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கடன் பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா ஜாகிரதை இருங்க. அது லேட் ஆயிடும். அந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைனான்சியல் இஷ்யூஸ் அதிகமாகிடும். எனக்கு இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் பாருங்க கேட்பாங்க. அவருக்கு ஃபைனான்சியலா
நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லீகல் இஷ்யூஸ், செக் பவுன்ஸ் மாதிரி இந்த லீகல் இஷ்யூஸ் இது எல்லாமே நிறைய இருக்கு. ஜாகிரதையா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் யாருக்கு வந்து வந்து இப்போ இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களோட கம்யூனிகேஷனாலே நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்னமோ பேசுவீங்க நல்லதுக்காக, அது வந்து உங்க ஆயுதமா அவர் யூஸ் பண்ணுவாங்க உங்க மேல. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து நிறைய இஷ்யூஸ்கள் வர சான்சஸ் கொலீக்ஸ்ல இருந்து நிறைய இருக்கு. பஞ்சம பாவத்தை நம்ம பார்த்தா அந்த கேது யூஸ்வலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்லது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதிகமா ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ், அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஸ்கோர் நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது. இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தான யோகம் கூட கம்மியாயிடும். சந்தான யோகம் சார் நிறைய இது பண்றோம், மெடிக்கேஷன் எடுத்துக்கிறோம், யூஸ் ஆகலைன்னு கேட்பாங்க. பாருங்க, ஒரு சந்தான யோகம் பத்தி பாக்குறதுக்காக ஸ்வேதஸ்புடம், பீஜஸ்புடம் எல்லாமே பார்த்து இந்த சப்தாம்ச சார்ட் கூட நாம பார்க்கணும். கை ரேகையில இருக்கிற சந்தான யோகம் எப்படி இருக்கு நம்ம ஈஸியா சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நாடி பாமிஸ்ட்ரி ஒரு இதோட பார்க்கணும் நாம. அப்படி பார்த்தா அதை பத்தி நம்ம ஈஸியா சொல்ல முடியும். ஆனா வந்து நிறைய டைம் வந்து பர்த் டைம் சரியா இருக்காது. அப்போ வந்து அசெண்டன்ட் தப்பாயிடும். அசெண்டன்ட்னா லக்னம். ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு அவ்வளவு முன்னேற்றம் இருக்காது, சக்சஸ் இருக்காது. சந்தான யோகம் கூட கம்மியாக இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. யார் யார் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரிகிற சான்சஸ், செப்பரேட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக, சின்ன காரணத்துக்காக. அதனால உங்க கம்யூனிகேஷன் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். கம்யூனிகேஷன்ல கண்ட்ரோல் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஒரு பிரச்சனையை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகாம அங்கேயே சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மேச ராசியில பிறந்தவருக்கு.